ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த ஆயுள் வாழ்க்கை என்பது வாழ்வதை உரிமை என்று உலகத்தார் சொல்வார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே வாழ்க்கை என்பது நம்முடைய உரிமை அல்ல, அது கடமை. வித்தியாசம் என்னன்னு சொன்னால், உரிமை என்றால் அவருடைய வாழ்வை நினைத்த நேரத்தில் முடித்து கொள்வதற்கோ அவருடைய வாழ்க்கையில் சில விதமான குறுக்கீடுகளை செய்து கொள்வதற்கோ உரிமை இருக்கிறது. ஆனால் கடமை என்று சொன்னால் வாழ்ந்துதான் தீர வேண்டும். அவர் கண்டிப்பாக இந்த உலகத்தினுடைய நிலைகளை எல்லாம் சமாளித்து வாழ்ந்துதான் தீர வேண்டும். வாழ்க்கை என்பதே நம்பிக்கையும் நன்முயற்சியும் என்று சொல்வார். அதனால தான் வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளின் காரணத்தினால், கடன்களின் காரணத்தினால், உடல் மன நல பிரச்சனைகளின் காரணத்தினால், அதே போல் நம்முடைய நஷ்டமான பல நாம் நினைத்த காரியங்கள் பலது நடக்காத காரணத்தினாலே சோர்ந்து விடவோ அதற்கான நன்முயற்சிகளை கைவிடவோ கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. அதனால் சோர்ந்து விடக்கூடாது, நன்முயற்சிகளை கைவிடக்கூடாது. இஸ்லாம் அதை அழுத்தமாக, அதனால தான் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே தற்கொலை என்பது தடை. தற்கொலை என்பதை மார்க்கம் தடை செய்திருக்கிறது. உலகத்தில் அது இரக்கமாக கூட கருதக்கூடாது, அதை அனுதாபமாக கூட கருதக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. அதனால்தான் அது சொல்லா அவங்க யார் தற்கொலை செய்து கொண்டார்களோ அவர்களுக்கு அனல்லா உசல்லி, நான் தொழுக வைக்க மாட்டேன், நீங்கள் தொழுதுங்கன்னு சொன்னான். நீங்கள் தொழுக வைத்துக் கொள்ளுங்கள். அவர் அனுதாபப்படக்கூடிய விஷயம் கூட அல்ல, அது வேதனைப்படக்கூடிய விஷயம். அதனால் தற்கொலை பண்ணுறவங்களுக்கு தொழுக கூடாதுன்னு சட்டம்லாம் இல்லை, அதையும் நம்ம விளங்கிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தொழுதுங்கன்னு சொன்னாங்க. தாங்க அனுதாபம் தெரிவிக்கவில்லை, அது இந்த உம்மத்தில் அனுதாபமாயிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அப்படி செய்தார்களே தவிர நீங்கள் தொழுதுங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் தொழுதார்கள். அதனாலே அது நிரந்தரமான நரகம் அதுபோல் உள்ளதெல்லாம் சொல்லக்கூடாது. ஹதீஸில் ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு அழைத்தவர்கள், முதல்ல ஹிஜ்ரத்துக்கு கூப்பிட்டவங்க தாயிஃபுக்கு அவங்க தான். ரசூலுல்லாஹ் போகலை, நீங்கள் முதல்ல இங்கே வாங்கன்னு ஹிஜ்ரத்திற்கு அழைத்தவர்கள். மக்கா விட்டு வாங்க நாயகமே, எவ்வளோ சிரமப்படுறீங்களே அப்படின்னு அவங்கள கூப்பிட்டவர்கள் அதில் துஃபைல் தான். அவங்க தான் ரசூலுல்லாஹ் மறுத்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா பின்னால் ஏற்பாடு செய்திருப்பான்னு சொல்லி பின்னால் அவங்க மதீனாவுக்கு போனாங்கன்னு பார்க்குறோம். அதனால் அதில் துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்துட்டாங்க, அண்ணா அங்கேருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் வரல, நாம் மதீனாவுக்கு போயிடுவோன்னு அவங்க வந்துட்டாங்க. அவங்க வர்றதோடு சேர்ந்து அவங்களுடைய நண்பர் ஒரு ஆளும் சேர்ந்து ஹிஜ்ரத் செய்து வந்துட்டாங்க. வந்தால் மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே கடுமையான குளிர், அவரால் தாங்க முடியாத கடுமையான குளிரின் காரணத்தினாலே அவர் என்ன செய்துட்டார்னா, ஏதோ தனக்கு ஒரு நஷ்டத்தை விளைவித்து கொண்டார். தன்னுடைய கையை வெட்டிட்டார். கையை வெட்டி அதுவே அவருடைய கொலைக்கு காரணமாகிவிட்டது. அதில் இறந்துட்டார். இறந்த பிறகு செய்தனா துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபரஆஹு ஃபீ மனாமிஹி, தன்னுடைய கனவுல அவரை பார்த்தாங்க. அவருடைய கனவுல பார்த்தா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்கள் விஷயத்தில் எப்படி நடந்துக்கிட்டான்னு கேட்டாங்க. உங்களுடைய விஷயத்தில் மா ஸனஅ பிக ரப்புக், உங்களுடைய விஷயத்தில் ரப்பு எப்படி நடந்து கொண்டான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, கஃபர் அலி பிஹிரதி இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நம்ம ஹிஜ்ரத் செய்து போகிற காரணத்தினால் அல்லாஹ் என்னை மன்னிச்சிட்டான், அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான். ஹிஜ்ரத்து போனோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனித பூமிக்குங்கிற காரணத்தினால் எல்லாம் மன்னிச்சிட்டான். ஆனால் அவர் கையில் ஒரு துணியை போட்டு மூடி இருக்குது. துஃபைல் தான் கேட்டாங்களாம், இது என்னன்னு கேட்டாங்களாம். இது என்னுடைய கைக்கு நான் ஏற்படுத்தி கொண்ட அந்த நஷ்டம், அதன் விளைவாக தற்கொலை, அதனால் எனக்கு கொடுக்கப்பட்ட சோதனை. எவ்வளோ உயர்வு எனக்கு ஏற்பட்டாலும் கூட எனக்கு இந்த குரங்கு இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த கனவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசினா துஃபைல் ரலியல்லாஹு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அல்லாஹும்ம ஃபிர் வலி யதை, யா அல்லாஹ் அவருடைய கை விஷயத்திலேயே நீ அவரை மன்னிச்சிருக்கிறப்பே அப்படின்னு சொல்லி துவா செய்தாங்க என்று பார்க்கிறோம். உண்மையானவர்களே, வாழ்க்கையிலே சோர்ந்து போய் விடவோ ஏற்றத்தாழ்வுகள் என்பதை கொண்டது தான் வாழ்க்கை. அதனால் சோர்ந்து போய் விடக்கூடாது. ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத மனிதன் யார் இருக்கிறார்? சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கிற காரணத்தினால, அவங்க ஒன்றும் சொல்லலைங்கிற காரணத்தினால பிரச்சனை இல்லாமல் எல்லாம் இருக்குது. சில பிரச்சனையினுடைய அளவு வேண்டுமானால் கூடுதல் குறைவாக இருக்குமே, அல்லாது பிரச்சனையே இல்லாத மனிதர் என்று துன்யாவில் யாரையும் அல்லாஹ் வைக்கல. ஆனால் அந்த நேரத்திலும் கூட நல்ல முயற்சிகளை செய்து அதற்காக ரப்பிடத்தில் துஆ செய்து நம்மை சீராக்கி கொள்ள வேண்டுமே தவிர, நாம் அதனால் சோர்ந்து போகவோ வாழ்க்கையை அழித்து கொள்ளவோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஈடுபட்டு விடக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. அருமையானவர்களே, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்ற நேரத்தில் யார் அதற்காக நன்மையை செய்கிறார்களோ நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். வா லைஸல் இன்சானி இல்லா மா ஸஅ வ அன்ன ஸஅயஹு ஸௌஃப யுரா, முயற்சிப்பவன் பெற்றுக்கொள்வான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபிய பெண்மணி,
அவங்களுடைய கணவருக்கும் அவங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன மனத்தகராறு ஏற்பட்டு அந்த காலகட்டத்தில் திஹார் என்று சொன்னால் அந்திக லஹரி உம்மி என்று சொன்னால் தலாக் மாதிரி. அதனால் அந்திக லஹரி உம்மி அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது கிட்டத்தட்ட தலாக்கு சொல்லிட்டார். சொன்னால் அதில் ஹவுலா ரலியல்லாஹு நிறைய பிள்ளைங்க, நிறைய மக்கள். ஆனால் அதே நேரத்தில் வறுமை. இந்த பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறது? அவங்க சொன்னாங்க, இன் லமம் துகும் இலைய லாஹு ஒயின் லமம் துகு இலைய ஜாஹு. பிள்ளைகளை கூட என் பொறுப்பில் வச்சுருந்தா பிள்ளை மௌத்தா போயிடுவாங்க பட்டினி கிடந்து. அவர் பொறுப்பில் கிடந்தா விட்டு விட்டால் அவருக்கு ஒழுங்காக பிள்ளைகளை வளர்க்க தெரியாது, பிள்ளைகள்லாம் கெட்டு போயிடுவாங்க. என்ன செய்கிறதுன்னு நேராக ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, நாயகமே இப்படி ஒரு நிலை. அதனால் எல்லாத்தையும் முறையிட்டாங்க. அல்லாஹு தஆலா அந்த முறையீட்டை குர்ஆனில் பாராட்டுகிறான். கத் சமி அல்லாஹ் கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. தன்னுடைய கணவரின் விஷயத்தில் நாயகமே உங்களிடத்தில் முறையிட்ட அந்த பெண்மணியின் சத்தத்தை அல்லாஹ் கேட்டான். குர்ஆன் ஆயத்து இறங்குச்சு. 28வது சூரனுடைய தொடக்கமே அதுதான். உங்களிடத்தில் தன்னுடைய கணவர் விஷயத்தில் முறையிட்ட அந்த பெண்மணியின் விஷயத்தில் அல்லாஹ் அதை கேட்டான் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். எதுக்கு அந்த விஷயத்தை சொன்னது மாத்திரமல்ல, ஹவுலாரதி தான் நல்ல முயற்சி பண்ணார்கள். அந்த முயற்சிக்கு அதற்கான விடிவு என்ன, அதற்கு அடுத்த வழி என்ன என்று தேடினார்கள். சொல்லாங்க, நாங்கள் திஹார் விஷயத்தில் இன்னொரு முடிவுங்கிறது வேறு முடிவு எதுவும் வரல, அது கிட்டத்தட்ட தலாக்கு மாறிதான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய முடிவு எதிர்பார்க்குறேன்ட்டாங்க. அந்த பெண்மணியினுடைய முயற்சியின் காரணத்தினால் அல்லாஹ் உலகத்திற்கே சட்டத்தை மாற்றிட்டான். ஒல்லதீன யுலாஹிரூன மின்கும் மின் நிசாயிஹிம். யார் இந்த உலகத்தில் திஹார் செய்கிறார்களோ அவங்க விஷயத்தில் சில விதமான பரிகாரங்களை கொடுத்தால் அந்த திஹாருடைய சட்டம் முடிஞ்சு போயிடுது. தலாக் என்பது இருக்காதுன்னு அல்லாஹ் தஆலா அதற்கான பரிகாரத்தையும் சொன்னான். உலகத்தில் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் ஆனாலும் அதற்காக வேண்டி ஒரு மனிதன் நல்ல முயற்சிகளை செய்தால், நன்முயற்சிகளை செய்தால், சோர்ந்து விடாமல் இருந்தால் அல்லாஹ் தஆலா அதற்கான நல்வழி அவருக்கு காட்டுவான் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அதனால் முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க. முயற்சி செய்துக்கிட்டே இருக்க வேண்டியது நல்ல காரியத்தில் அல்லாஹ் தஆலா நிச்சயம்